ஆலினால் தமிழன் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட மாநில மகளிர் அணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகியிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கிடையே பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. கட்சிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் தொடர்ந்து எல்லாருக்கும் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் 2021 சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு அளித்தாங்க. ஜனநாயக நாட்டில் கட்சியில் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் வலுவாக ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் அக்கா காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு விலகினது எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் தான். தொடர்ந்து பெரியாரை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமாவே நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது சிறுக சிறுக உழைச்சிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மும்மரத்தில் திமுக கட்சியும் மற்ற திராவிட கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. திமுக இதுக்காகவே 20 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு 25 லட்சம், மாநில பொறுப்பாளர்களுக்கு 15 லட்சம், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகளுக்கு 10 லட்சம், ஒன்றிய கிளை பொறுப்புகளில் இருக்கவங்களுக்கு 5 லட்சம், 2 லட்சம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பைசாவை கொடுத்து கட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ட்டு திமுக கட்சி தொடர்ந்து முயற்சித்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நத்தன் சிவசங்கர் அண்ணன் பதிவு பண்ணியிருந்த மாதிரி உங்களுக்கு வாகனம் வாங்கி தரேன், பணம் தரேன் அப்படி அந்த மாதிரி சொல்லி முக்கிய நிர்வாகிகளை திசை திருப்புறதே இந்த திமுகவோட வேலை தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து என்ன ஒரு சூழ்ச்சி பண்ணாலும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை ஒருபோதும் சிதறடிக்க முடியாது. ஏன்னா அண்ணன் செந்தமிழ் சீமானவர்களுக்காண்டியே விழும் வாக்குகள். ஒரு வாக்குச்சாவடியில் 300 ஓட்டு இருக்குன்னா கட்டாயம் அங்கே முக்கிய நிர்வாகி இல்லைன்னா கூட 30 ஓட்டு 20 ஓட்டு அந்த வாக்குச்சாவடியில் எப்போவுமே நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மாதிரியான காசை கொடுத்து கட்சியில் உள்ளவங்களை விலைக்கு வாங்குறத விட அந்த காசில் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இது மாதிரியான விஷயங்களை செய்கிறதுனால நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் சோர்வடைஞ்சிருவாங்கன்னு தப்பாக எடை போட வேண்டாம். ஏன்னா இங்கே எந்த முக்கிய நிர்வாகிகள் எங்கே போனாலும் சரி தமிழ் தேச கொள்கையை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற முக்கிய பணிகளை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களும் சீமானின் தம்பிகள் அவர்களும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் விரைவில் வெல்லும். தமிழ் வாழ்க.